சாந்தி. 13/6/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலகம் முழுவதிலும் விகாரங்களின் வெப்பத்தை தணித்து அனைவரையும் குளிர்ச்சிப்படுத்துவதற்காக பாபா வந்திருக்கின்றார். ஞான மழை குளிர்ச்சியாக்கி விடுகிறது. கேள்வி: எந்த வெப்பம் உலகம் முழுவதையும் எரித்து கொண்டு இருக்கின்றது? பதில்: காம விகாரத்தின் வெப்பம் முழு உலகத்தையும் எரித்து கொண்டு இருக்கின்றது. அனைவரும் காம அக்னியில் எரிந்து கருப்பாகிவிட்டனர். பாபா ஞான மழையினால் அவர்களை குளிர்ச்சியாக்குகின்றார். மழை பொழிவதால் பூமி குளிர்வது போல இந்த ஞான மழையினால் 21 பிறவிக்கு குளிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். எந்த விதமான வெப்பமும் இருக்காது. தத்துவங்களும் சத்தோ பிரதானம் ஆகிவிடுகிறது. எதுவும் சூடாக இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக தன்னுடைய ஆன்மீக தந்தையினுடைய நினைவில் அமர்ந்து இருக்கின்றீர்கள். ஆத்மா தன்னுடைய பரமாத்மாவினுடைய நினைவில் அமர்ந்து இருக்கின்றது. நமக்கு ஆன்மீக தந்தை வந்து புத்துணர்வு அடைய செய்து குளிர்ச்சியாக்குகின்றார். ஏனென்றால் காம சிதையில் பாரதம் எரிந்து மடிந்திருக்கின்றது. வெப்பத்தை தணியுங்கள் என பாடுகின்றார்கள். எதனுடைய வெப்பம்? காம சிதையினுடைய வெப்பம் அதிகரித்தால் மனிதர்கள் இறந்து போகிறார்கள். இந்த காம சிதையின் வெப்பத்தில் பாரதம் ஒரேடியாக எரிந்து மடிந்திருக்கின்றது. ஆகையால் எங்களை வந்து குளிர்ச்சியாக்குங்கள் என சிவ தந்தையை நினைவு செய்கின்றார்கள். மழை பொழிந்தால் குளிர்ச்சி ஆகிவிடுகின்றது. பூமியே குளிர்ச்சி ஆகிவிடுகின்றது. இதுவோ ஞான மழையாகும். ஒரே ஒரு முறை வந்து இவ்வளவு குளிர்ச்சியாக சீத்தலமாக ஆத்மா மற்றும் கர்ம இந்திரியங்களை சீத்தலமாக சிவ தந்தை மாற்றுகின்றார். இவ்வளவு அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். பிறகு சத்தியுகத்தில் இந்த பொருள் வேண்டும் என்ற ஆசை இருக்கவே இருக்காது. அரை கல்பமாக தீவிரமான ஆசை வைத்து இருந்தீர்கள். பேராசைன்னு சொல்லலாம். நிறைய ஆசை மனுஷங்களுக்கு. புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அன்லிமிட்டெட் ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் மேலே ஆசைப்படுறது. அதனால தான் இன்னைக்கு விகாரங்கள் கூட தமோ பிரதானமாக போயிருக்கு. பாபா வந்து எல்லாத்தையும் குளிர்ச்சி ஆக்குகின்றார். பதீத பாவனர் சிவ தந்தை வந்து உலகத்தையே குளிர்ச்சி ஆக்குகின்றார், சீத்தலமாக மாற்றுகின்றார். இந்த ஞான மழையால் பாரதம் மற்றும் உலகம் முழுவதும் குளிர்ச்சி ஆகின்றது. நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகின்றீர்கள். மனிதர்கள் இறந்துவிட்டால் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டார் என கூறுகின்றார்கள். அவர்கள் சும்மா வாய்க்கு இனிமையாக மட்டுமே பேசுகின்றார்கள். உண்மையிலேயே அவங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திவசம் எதுக்காக கொண்டாடுறாங்க? மாகாளி அமாவாசை அதிலெல்லாம் இறந்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போடுறாங்களே, ஏன்? அவங்க சொர்க்கத்தில் கொடுக்காத சாப்பாடாக நம்ம கொடுக்க போகிறோம்?
36 வெரைட்டி சாப்பாடு சொர்க்கத்துல கிடைக்கும். அதை விட ஹையஸ்ட் சாப்பாடை நம்ம கொடுக்க போறது கிடையாது. அப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு வேற போடுறோம். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனையே தற்சமயம்தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நம்ம எல்லாம் ரெடி ஆனாதான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகும். ப்ராசஸிங்கில் இருக்கு. இதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். இப்பொழுது சிவ தந்தை வந்திருக்கின்றார். இந்த ஞான மழையை பொழிந்து கொண்டு இருக்கின்றார். இந்த குளிர்ச்சியின் தாக்கம் 21 பிறவிகளுக்கு இருக்கின்றது. அங்கே மழையோ வேறு எந்த பொருளின் மீதோ ஆசை இருக்காது. மழை பெஞ்சா நல்லா இருக்கும், ஒரே வெயிலா இருக்கே, ரொம்ப சம்மர் அதிகமாகிடுச்சு, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு கூட இவ்வளோ வெயில், அப்படிலாம் அங்கே யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சத்தியுகம் திரேதாயுகத்தில் என்றுமே வசந்த காலம்தான். கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் அதெல்லாம் எதுவும் இருக்காது. எப்பொழுதும் வசந்தமே வசந்தமாக இருக்கின்றது. வசந்த பஞ்சமி அது மாதிரிலாம் கொண்டாடுவாங்க லௌகீகத்தில். ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாத. எப்பவுமே வசந்த காலம்தான் சத்தியுகம் திரேதாயுகத்தில். அங்கே எந்த விதமான துக்கமும் ஏற்படுவது கிடையாது. சூரியன் கூட சத்தோ பிரதானமாக மாறிவிடுகின்றது. ஒரு பொழுதும் வெப்பத்தை காண்பிப்பது இல்லை. சூரியனோட வெப்பம் அங்கே ஒரு பொழுதும் இல்லை. ரொம்ப ஓவர் வெப்பம் இருக்காது. இந்த சம்மரில் சூரியன் சுட்டு எரிக்கிற மாதிரி வெப்பம் இருக்காது. எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். நம்ம அது வசந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓவர் வெயில், ஓவர் குளிர் அது இருக்காது. நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆகிவிடுகின்றீர்கள். இப்போ நம்ம உடல் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு நாம் கர்மேந்திரிய ஜீத் ஆகிறோமோ, 5 தத்துவங்களுக்கு அதிகாரியாக ஆகின்றோமோ, அப்போ வெளியில் இருக்கிற 5 தத்துவம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். சரிங்களா? அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்டம்னா வெளி உலகம், அண்டம். இதில் 5 தத்துவங்கள் இருக்குது. அதுதான் இந்த பிண்டம் அப்படின்றது, இந்த உடல். இதுலேயும் அந்த 5 தத்துவங்கள் இருக்குது. அப்புறம் பிரம்மாண்டம் ஒன்று இருக்கு, அங்கே தான் நம்ம ஆத்மாக்கள் இருக்குது. அந்த ஆத்மா இந்த பிண்டத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகுது 5 தத்துவங்கள். சரிங்களா? நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆகிவிடுகின்றீர்கள். இப்பொழுது அடிமையாக இருக்கின்றீர்கள் அல்லவா? நான் அடிமை, நான் அடிமை அப்படின்லாம் கடவுள்கிட்ட சொல்கிறாங்க. சில பேர் ராமதாஸ், கிருஷ்ணதாஸ், காளிதாஸ் அது மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. அதனுடைய சிவதாஸ், நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், போதும் அந்த அடிமைத்தனம். முதல்ல உங்களுக்கு அதிகாரி ஆகுங்க, எனக்கு குழந்தை ஆகுங்க. நம்மளுக்கு வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். நீங்கள் யாருக்கு இப்போ அடிமையாக இருக்க போகிறீங்க? யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. சரிங்களா? எல்லாருமே ஈக்குவல் தான். பரமாத்மாவே சொல்கிறாரு, நீ என்னோட குழந்தை, அடிமை கிடையாத. பக்தியில் அப்படி சொல்கிறாங்க. உங்களுடைய சேவையில் நான் உங்களுக்கு அடிமையாக மாறி இருக்கின்றேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. நாம் சொன்னோம் சிவதாஸ், கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொன்னால் தாஸ்னா அடிமை. சிவபாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நான் அடிமையாக வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு நான் சேவகனாக, ஒபீடியன்ட் சர்வெண்ட்டாக வந்திருக்கிறேன். இது அவரோட பணிவை குறிக்குது. அதனால் நம்ம அவர் அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ண போகிறோம்? பாருங்கள், எவ்வளோ ஹையஸ்ட்டு கடவுள் எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. நம்மளாம் எவ்வளோ பணிவாக இருக்கணும். ஆக்சுவலாக இன்னும் நிறைய அகங்கார தன்மை, அதாவது பணிவு தன்மை அதிகமாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் அது வெளிப்பட வேண்டும். முக பாவனையில் வெளிப்படணும். மனசில் வர எண்ணங்களில் அந்த அகங்காரி தன்மை, நம்ரதா அது வெளிப்பட வேண்டும். சண்டே முரளியில் பாபா சொல்லியிருந்தார். 3 விஷயம் சொல்லியிருந்தார். அது ஒன்று நிமித்த பாவ், நிர்மான் பாவனா, நிர்மல் வாணி அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளுடைய பாவம் என்ன இருக்கணும்னா, நான் ஒரு கருவி,
நிமித்தமாக இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாவனையில் பணிவு மட்டும்தான் இருக்கணும். நிர்மான் பாவனானா பணிவாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நிர்மலமாக இருக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்குற மாதிரி, ஒரு ஜோக்குக்காக கூட நம்ம மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. சில பேர் அப்படி பேசிட்டு, நான் வந்து ஜோக்காக பேசினேன், நீ ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஜோக் அடிக்கிற டைமா? நாம் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, முதுமை பருவத்தில் இருக்கோம். கல்ப விருட்ச மரத்தில் வேறு பகுதியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன ஜோக் அடித்து சிரித்து பேசுகிறதுக்காக இந்த பர்த்து கிடச்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்மளை நம்பி விருட்சம் இருக்குது. விருட்சத்திற்கு நாம் வந்து சுகம் சாந்தியை பரப்பணும். நாம் வந்து எங்கே இருக்கணும்? பூர்வஜ் மூதாதையர்கள். மூதாதையர்கள் என்ன பண்ணணும்? உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், சதா சுப பாவனை தான் வச்சுட்டே இருக்கணும். பாபாட்டிருந்து கற்றுக்கோங்க எப்படி பணிவாக இருப்பது. உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வேற ஒரு உலகம். இந்த உலகமே பதீதமான உலகத்தில் பதீதமான உடலில் நான் வந்திருக்கிறதே உங்களுக்கு சேவகனாக. இந்த பதீதமான உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையாகவே இல்லை. அதான் கிளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. முதல்ல ஆத்மாவை க்ளீன் பண்ணுறாரு, அப்புறம் உலகத்தை க்ளீன் பண்ணிடுவார். சத்தியுகம் மிகவும் தூய்மையான உலகமாகும். இந்த கலியுகம் பதீதமான உலகமாகும். ஏனென்றால் அனைவருமே விகாரிகளாக இருக்கின்றார்கள். பாரதவாசிகள்தான் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். யார் 84 பிறவிகளை எடுக்கின்றார்களோ அவர்களே இந்த ஞானத்தை கேட்பார்கள். யார் சத்தியுகம் திரேதாயுகத்தில் வருவார்களோ அவர்களே வந்து வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றாற் போல பிராமணர்களாக ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பிராமண வர்ணத்தில் வந்திருக்கின்றீர்கள். பிறகு அதே பிராமணர்கள் நாளைய தேவதா வர்ணத்தில் வருவீர்கள் என சிவ தந்தை புரிய வைக்கின்றார். பிராமண வர்ணம் என்றால் பிராமண தர்மம். பிராமண தர்மத்தை சாக்ஷாத் சிவ பரமாத்மாவை ஸ்தாபனை செய்கின்றார். பிரம்மாவுடைய வாயிலிருந்து பிராமணர்கள் கொட்டினாங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை வாயை திறந்தா பிராமணர்கள் கொட்ட முடியுமா? வாயை திறந்தா ஞானம் வேணா கொட்டும். அந்த ஞானத்தை கேட்டு யார் பிராமணன் ஆனாங்களோ, பாபா குழந்தை ஆனாங்களோ, அவங்க தான் பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பரம்பிதா சிவ பரமாத்மா வந்து சூத்ரர்களை பிராமணர்களாக மாற்றுகின்றார். சூத்ரர்கள்னா கலியுகவாசிகள். அவங்கள தான் சங்கமயுகத்தில் அழைச்சிட்டு வராரு. அதாவது பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமணர்களாக மாற்றுகின்றார். இது உங்களுடைய குட்டிக்கரண விளையாட்டு நடக்கின்றது. இது மிகவும் எளிமையான விளையாட்டு ஆகும். இந்த சக்கரம் எப்படி சுழல்கின்றது என அறிகின்றீர்கள். விராட ரூபத்தில் பிராமணர்களின் குடுமி மற்றும் சிவ தந்தையை மறந்துவிட்டார்கள். தேவதா, க்ஷத்ரிய, வைஷ்ய மற்றும் சூத்ரா. மேலும் சூத்ரனிலிருந்து தேவதையாக எப்படி மாற முடியும்? அங்கே நடுவில் ஒரு இன்டர்மீடியட் பருவம் தேவைப்படுதில்லை. ஒரு கம்பளை பூச்சி தான் பட்டாம்பூச்சியாக மாறுது. ஆனால் நடுவில் கூட்டுப்புழு பருவம் வேணும் தானே. திடீர்னு எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்? இப்போ அந்த பிராமணர்கள் எங்கே போயிட்டாங்க? பிராமண தேவதாய நமக என்று பாடுகின்றார்கள். இப்போ பிரஜாபிதா பிரம்மாவுடைய மூக்கு வம்சாவளி பிராமணர்கள். அவங்க மூலமாக சூதரர்களை முதல்ல பிராமணர்களாக மாத்துறாரு. பிறகு பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமணர்களை தேவதைகளாக சாக்ஷாத் மகாதேவ், தேவோம் கா தேவ் மகாதேவ் மாற்றுகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் எவ்வளவு பிரசித்தமாக உள்ளது. சித்திரங்களில் கூட எவ்வளவு தவறு செய்து விட்டனர். பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள் பெயர் அடையாளம் இல்லை, பேரும் இல்லை, அடையாளமும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள் படிக்க வைக்கின்றார்கள். அது வருமானத்திற்கான மூலதனம் ஆகும். நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கிறாங்க. குறிக்கோள் நிச்சயமாக வேண்டும். இந்த படிப்பினால தான் பதவி கிடைக்கின்றது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள்.
அழுக்கான உலகத்துல, அதாவது பதீதமான உலகத்தில் பகவான் வந்து பதீதமானவர்களை முதல்ல படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சு மனிதனை தேவதையாக மாற்றுகின்றார். அதற்காக ஆன்மீக கல்வியை சாக்ஷாத் சிவ பரமாத்மா கற்றுத் தருகின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைத்து தூய்மையாக மாற்றுகின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இந்த கல்வியினால் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கின்றது என்று பாருங்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக ஆகின்றீர்கள். பாரதத்தில் 21 தலைமுறை என்று பாடப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைகின்றீர்கள். லௌகீக தந்தை கொடுப்பது அல்பகால நொடிப்பொழுதின் ஆஸ்தியாகும். இந்த தந்தையிடமிருந்து நீங்கள் 21 தலைமுறைக்கு துக்கம் அடையாத அளவு ஆஸ்தியை அடைகின்றீர்கள். பாரதத்தில்தான் எல்லையற்ற சுகம் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய பாபாவிற்கு தான் தெரியும். மேலும் யாருக்கு அளிக்கின்றாரோ அவர்களுக்கு தான் தெரியும். குடு ஜானே குடுக்கி கோத்ரி ஜானேன்னு ஒரு பழமொழி இருக்கு. வெல்லம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்ன்றது அந்த வெல்லத்துக்கு தெரியும். அந்த வெல்லம் கட்டப்பட்டிருக்கிற கோணிப்பைக்கு தெரியும். அதுபோல் சிவ் பாபா எவ்வளோ ஸ்வீட்டானவர்னு அவருக்கு தெரியும். அவர் இருக்கிற கோணிப்பை யார? பிரம்மா பாபா உடல். அவர் பிரம்மா பாபாவுக்கு தெரியும். வேறு யாருமே பாபாவோட ஸ்வீட்னஸ், பாபாவோட அன்பு, இறை அன்பு, அத்தீந்திரிய சுகம் இதெல்லாம் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. 100% புரிஞ்சுக்கிட்டவர் பிரம்மா பாபா. நாமளாம் பர்சன்டேஜ் தான். ஆதி கிரந்தத்தில் கூட அவர்களுடைய மகிமை பாடப்பட்டு இருக்கின்றது. ஏகஹி ஓங்காரக அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் ஒருவரே ஒளியானவர் அப்படின்னு அர்த்தம். ஓங்காரம் அப்படின்னா ஒளி அப்படின்ற அர்த்தம். ஒளினா லைட். நிராகாரமானவர், அகங்காரம் அற்றவர். இது அதில் இருக்கு. ஆதி கிரந்தத்தில் நிராகாரி, நிரஅகங்காரி அதில் இருக்கு. இவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தும் அவருக்கு எந்த அகங்காரமும் இல்லை. ஒருத்தவங்க ஒரு ஃப்ளாட்டுக்கு ஓனராக இருந்தா எவ்வளோ ஈகோ இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பில்டிங் ஓனரு எவ்வளோ ஈகோ இருக்குது. பாபாட்ட எத்தனை பில்டிங்கு? உலகமே அவருடைய தாங்க. விஸ்வநாத். ஆனால் என்னைக்காவது ஈகோ இருக்கா அவருக்கு? ஏதாவது 3 அடி இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் பூமியில் வந்து இடம் கேட்குறாரு. ஒரு சென்டருக்கு கீதா பாஷலுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருது அந்த இடம்? விஸ்வநாத்தோடையது. அவருடைய உலகத்தில் உட்காந்துட்டு அவருடைய கிளாஸ் எடுக்கிறது இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? சரி, பரவாயில்ல. ஆனால் அவருக்கு அகங்காரமே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்வாரா? எனக்கே இடம் கொடுக்கலையா அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? இவ்வளோ பணிவாக இருக்கிறாரா? இங்கே சிறிய பதவியில் இருந்தால் கூட ரொம்ப ஈகோவாக இருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டில் இருந்தால் கூட அவங்க அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஈகோவை காமிச்சிடறாங்க. பார்த்தீங்களா? பணிவுனா நம்மகிட்ட கற்றுக்கோங்க. சிவ் பாபாட்ட ஒபீடியன்ட் சர்வெண்ட்டுன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க? விஸ்வநாத் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இது அல்பகால பதவியினுடைய பெருமிதத்தில் இருக்காங்க. இது இந்த ஒரு வேஷத்தில் ஒரு பதவிங்க. அடுத்த வேஷத்தில் என்ன இருக்க போகுது? இல்லை போன வேஷத்தில் என்ன பதவியில் இருந்தாங்க? அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் தான் அந்த பதவி கூட. அதுக்கு இவ்வளோ ஆட்டமா? விஸ்வநாத் 3 உலகம் திரிபுவனேஸ்வர். என்னைக்காவது ஈகோ காமிச்சிருக்காரா? இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீக படிப்பினுடைய பெருமிதம் இருக்கலாம். இது வந்து நல்ல விஷயம். சுத்த அகங்காரம் இருக்கலாம். நான் கடவுளோட குழந்தை, நான் வைகுண்டத்தினுடைய எஜமானன் ஆக போகிறேன். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆத்ம உணர்வு உடையவர் ஆனால்தான் அப்பாவை நினைக்க முடியும். ஆத்ம உணர்வு வரலைன்னா சிவபாபாவை நெருங்க முடியாத. உங்களுடைய ஆத்மா இப்பொழுது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியுது தானே? எல்லாமே கடவுளோட கேரக்டர் புரியுது. நாம யாருன்றது புரியுது. பாபாவோட தொடர்பு துண்டிக்கப்படுகிறதுனால தான் எப்போ பாபாவோடைய கனெக்ஷன் கட் ஆகுதோ மாயா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கட் ஆச்சுன்னா ஒரு குண்டு போடுதான் நம்ம மேலே.
பாருங்க. ஒரே ஒரு குண்டு தான். யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படியே குண்டு வெடிக்கிற மாரி மனசு அப்படியே சில பேருக்கு பர்ஸ்ட் ஆயிடுது. நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே! அவ்வளோதான். அப்ப ஃபேஸ் எப்படி இருக்கு? அப்படியே வாடி வதங்கி வாடிப்போன மலரா மாறிடுறாங்க. பாபாவுக்கு மலர்ந்த ஆன்மீக ரோஜா மலர் போல ஃபேஸ் இருக்கணும். முகம் மூலமா பாபாவை பிரத்யக்ஷம் செய்யுங்கன்னா, யாராவது சொன்ன ஒரு வார்த்தையில இப்படி இதயமே பர்ஸ்ட் ஆயிட்டு, முகம் இப்படி வாடி போயிருக்கு. அ ரம் பாபா சொல்றாரு, நம்மள எவ்வளோ பேர் எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, சர்வவியாபின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணனா, அப்புறம் நம்ம கீழே இறங்கியிருக்க முடியாது. யாரு ஈஸ்வர் சர்வவியாபின்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு தான் நான் உட்காந்து தேவதையா மாத்திட்டு இருக்கேன். அதனால தீமை செய்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னா, இதயம் வெடிக்கக்கூடாது. குண்டு போடுவாங்க. ஆனா வெடிக்காம பார்த்துக்கோங்க. மனசுல ஃபீலிங் ப்ரூஃப் எப்படி புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஃபீலிங் ப்ரூஃப்ல இருங்க. ஒரு புரொடெக்ஷன் போட்டுக்கோங்க. ரக்ஷா கவச். உங்கள சுத்தி ஒரு ரக்ஷா கவச் இருக்க அப்படின்னு நெனச்சுக்கோங்க. யாரு வேணாலும் என்ன வேணா சொல்லட்டும். யாரு வேணாலும் எவ்வளோ குண்டு வேணாலும் போடட்டும். உங்க மனசுல துக்கம் எடுக்காதீங்க. அ அப்ப முகத்துல வந்து வாட்டம் வராது. பாபாவுடைய தொடர்பு துண்டிக்கப்படுவதால் மாயாவின் குண்டு பாய்கிறது. அப்ப முகம் வாடி போய் விடுகின்றார்கள். பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இதுதான் சீக்ரெட் ஃபார்முலா, தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சிவ நினைவில் இருந்தால் அவங்க குண்டு போட்டாலும் திருப்பி அது அவங்ககிட்டே போய் வெடிக்கும். புரியுதுங்களா? நீங்க பாபா நினைவில் இருந்தால் உங்ககிட்ட குண்டு வெடிக்காத. யாரை என்ன இன்சல்ட் பண்ணாலும் நீங்க பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா அது நீங்க ஸ்வீகாரம் பண்ண மாட்டீங்க. அப்போ யார் இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபீலிங்ஸில் வருவாங்க. நீங்க ஃபீலிங் ப்ரூஃப் ஆயிடுவீங்க. கொஞ்சம் இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுங்க. சதா பாபா நினைவில் இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. அப்போ முகத்துல என்ன இருக்கும்? அகத்துல மகிழ்ச்சி இருந்தா முகத்துல மலர்ச்சி இருக்கும். முகம் இந்த மாதிரி வாடி வதங்கி அப்படி இருக்காத. இதுக்கு மேல எந்த படிப்பும் இல்லை, இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய படிப்பை காட்டிலும் உயர்ந்தது வேற எந்த படிப்புமே கிடையாது. வே இது வந்து நீங்கள் அறிகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயண் கடந்த காலத்துல நிச்சயமாக இது போன்ற படிப்பை படிச்சதுனால தான் லக்ஷ்மி நாராயண் ஆகுறாங்க. ராஜயோகத்தை கற்றிருக்கின்றார்கள். அதனால தான் மகாராஜா மகாராணியாக ஆகின்றார்கள். ராஜயோகம் பழமையானது. பரம்பிதா பரமாத்மா வந்து சொர்க்கத்திற்கான ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். கடந்த காலத்துல இது போன்ற கர்மத்தை செய்திருக்கின்றார்கள். அதனால இவ்வாறு மாறி இருக்கின்றார்கள் என கூறுகின்றார்கள். இந்த பிறவியில நாம 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் செய்ய வேண்டும். சொர்க்கத்தில் வீற்றிருப்பதற்கு ஏற்ற கர்மங்களை கற்கின்றோம். ராஜா ராணி எவ்வாறோ அதே போன்றுதான் பிரஜைகள் உருவாவார்கள். இது பிரஜைகளின் ராஜ்யம் அல்லவா? ராஜ்யத்தை நிறுவுவதற்காக சிவ தந்தை வருகின்றார். பிறகு நீங்கள் சென்று 21 பிறவிகளுக்காக பாலனை செய்வீர்கள். 63 பிறவிகளாக ரொம்ப துக்கத்தை அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது இது அனைத்தும் முடிந்து போகும். இதோட உங்க துக்கம்லாம் எண்டு. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வந்துருச்சு. துக்கத்துக்கும் முடிவு வந்து விட்டது. பாரதமே ஸ்வர்க்கமாக மாறப்போகின்றது. இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. சிருஷ்டி எவ்வாறு மாறிவிட்டது? கடவுள் படைச்ச உலகம் எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அந்த ராஜ்யம் எங்க? இந்த ராஜ்யம் எங்க? ராம ராஜ்யம் எங்க? ராவண ராஜ்யம் எங்க? பாருங்க. ராவண ராஜ்யம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பவே நீங்க பதீதமாக ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை அறியவில்லை என சிவ தந்தை கூறுகின்றார். நம்ம தான் எல்லாத்தையும் மறந்துட்டோம்ல. அதுதான் அந்த நடராஜர் வந்து ஞான நடனம் ஆடுறாருல, கீழே கால் பகுதியில் அப்பஸ்மரன். அப்பஸ்மரன்னா நினைக்கிறது, அப்பஸ்மரன்னா மறதி.
நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். 84 பர்த்து, 84 எபிசோடில் 83 எபிசோடு மறந்துட்டோம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு உட்காந்துட்டு ஒரே குழப்பமா இருக்குது. நாம் யாருக்கும் ஒன்றும் செய்யலையே, திடீர்னு ஏன் வந்து நம்மளை திட்டிட்டு போகிறாங்க, நம்ம தான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கிறோம். லாஸ்ட் எபிசோட்லேருந்து அப்படி தான் குழப்பத்தில் தான் இருப்போம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அந்த ஸ்மரன் ஞாபகப்படுத்துகிறாரு, மறந்ததை ஞாபகப்படுத்துகிறாரு. நாம் 84 எபிசோடை கிராஸ் பண்ணியிருக்கோம். முதல் 21 எபிசோடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிச்சு. அடுத்த 63 பிறவியில் நாம் நிறைய பண்ணியிருப்போம். அதுதான் இப்போ வராங்க எல்லாரும். ஒரே நேரத்தில் கணக்கு செட்டில்மெண்ட்டு நடக்குது. பரவாயில்ல, நாம் கொடுத்தது இப்போ நாம் தானே செட்டில்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி வேணால் நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம். இந்த பிரச்சனையே வரக்கூடாதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நாம் என்னென்ன பண்ணமோ அது ரிட்டன் வருது இல்லை. ரிட்டன் வந்தால் தானே கணக்கு முடியும். இல்லாட்டி பெண்டிங் லிஸ்ட் இருந்தால் தர்மராஜ்புரிக்கு போகணும். நம்மளுக்கு தர்மராஜ்புரிக்கும் போகக்கூடாது, இங்கேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அது எப்படி சாத்தியம்? ரெண்டில் ஏதாவது ஒன்று. உங்களுக்கு தர்மராஜ்புரி வேணான்னா இங்கே உடல் மனம் பொருளால் பிரச்சனை வரதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே ஃபேஸ் பண்ணி இதை இங்கேயே கிளியர் பண்ணிடலாம். தர்மராஜ்புரி போக வேணாம். பதவியும் குறைஞ்சிடும், பனிஷ்மெண்ட்டும் தாங்க முடியாது. எதுக்கு நம்மளுக்கு? இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை முழுமையாக கம்ப்ளீட்டாக முடிச்சு இருக்கிறீங்க. இப்பொழுது இது உங்களுடைய லாஸ்ட் பர்த், கடைசி பிறவியாகும். இப்பொழுது மீண்டும் ஆஸ்தியை அடைய வேண்டும். நீங்கள் முக்தி தாமத்திலேயே உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. எப்பா போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சுல, இனிமே எனக்கு மறுபிறவியே வேணாம், பிறவா நிலை வேண்டும், இப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது. கடவுளே வந்து ஒரு கல்பால ஒரு முறை இறங்குறாரு பூமிக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் தப்பிக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அங்கே போனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, திருப்பி கீழே வரணும், அப்படி தான் நினைக்கணுமே தவிர நான் பரந்தாமத்திலே செட்டில்மெண்ட் ஆயிடுறேன், எனக்கு மோட்சம் கொடுத்துரு கடவுளே, நான் அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, நான் கீழே போக மாட்டேல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே போகிறது ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் முக்தி, அப்புறம் ஜீவன் முக்தி, கீழே இறங்கி தான் ஆகணும். உங்களோட இது ஆல்ரவுண்டு பார்ட்டுங்க. சத்தியுகத்தில் உங்கள் ரோல் யார் நடிப்பாங்க? உங்களை நம்பி பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருக்காரு, அது ட்ராமா போட்டிருக்குன்னு சொல்லுவார் கேட்டால். அதனால அதில் நீங்கள் தான் நடிச்சாகணும், சரிங்களா? அதனால் அங்கே போகிறது எதுக்காக? முக்தி. கொஞ்ச நேரம் முக்தி தான், நீண்ட நேரம் முக்தி கிடையாது. நேராக இறங்குங்க. இந்த உடலில் இருந்தாலும் முக்தி அடைந்த நிலையில், ஜீவன் முக்தி நிலையில் இருக்கலாம். சத்தியுகத்திலிருந்து துவாபரயுகம் கலியுகம் வரை கூட சில பேர் முக்தி தாமத்திலேயே இருக்கிறாங்க. கலியுகம் எண்டில் தான் அவங்க பூமிக்கே கீழே இறங்குறாங்க. இங்கே வருவதை விட முக்தி தாமத்தில் இந்த லாஸ்ட் பர்த்துக்கெலாம் வராங்களே, ஒரு பர்த்து 2 பர்த்து ஆத்மாக்கள்லாம், அவங்க மேக்சிமம் எங்கே இருப்பாங்கன்னா முக்தி தாமத்தில் தான் இருப்பாங்க. அது வந்து இங்கேயே இருந்துடுறேன் பேசாமல் சொல்ல மாட்டாங்களே. ஒரு பர்த்து வந்தாலும் வராங்க, பூமிக்கு வராங்க, வந்தவொடனே கிளம்பிடுவாங்க. கொசு கூட்டம் போல் கிளம்ப போகிறாங்க, வராங்க போகிறாங்க. மனிதர்களின் மகிமைகள் பாடப்பட்டு இருக்கின்றன. இந்த கோவிலில் யாரோடையதுங்க? யாரோடையது? லாஸ்ட் பர்த்தில் என்ட்ரி கொடுத்தாங்களே, அவங்களுக்காக கோவில் கட்டுவாங்க? யார் ஆரம்பத்திலிருந்து நடித்து கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்குகின்றார்கள். சத்தியத்துலேருந்து வந்தால் தாங்க கோவில் கிடைக்கும். அதனால் கோவிலும் வேணும், ஆனால் நான் பரந்தாமத்திலே இருக்கணும். என்ன பேசுகிறீங்க? அதனால் ஏதாவது ஒன்று தானே நடக்கும், பரந்தாமத்தில் கண்டிப்பாக இருக்க முடியாது. சரி, வர்றது வரீங்க, முதல்ல வந்துடலாம் சத்தியுகத்திலே. கடைசியில் வந்தவங்களுக்கு நினைவு சின்னங்கள் இருக்காதா அப்படின்னா கிடையாது, ஃபஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நினைவு சின்னம் இருக்கின்றது? எல்லாரையும் விட அதிகமாக நீங்கள் தான் நடிக்கிறீங்க இந்த ட்ராமாவில். நீங்கள் உங்களுடைய பிராப்தியை அனுபவித்து முடித்த பிறகு பக்தி மார்க்கத்தில் வரும் பொழுது, அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த சுகர்மாவில் வரக்கூடிய புண்ணிய கணக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டில்மெண்ட் ஆகிறோம், பிராப்த கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முடித்ததுக்கு அப்புறமா தான் அதாவது திரேதாயுகத்துலேயும் பிராப்தம் தான்,
அதுக்கப்புறம் துவாபரயுகம் வரும் பொழுது தான் இந்த நினைவு சின்னத்துக்கு பூஜை பண்றது, கோவில் கட்டுறதெல்லாம் நடக்கும். பாபா சொல்றாரு, உங்களுடைய பிராப்தியை, பிராப்த கர்மா அனுபவித்து முடித்த பிறகு பக்தி மார்க்கத்தில் வரும் பொழுது உங்களுடைய நினைவு சின்னம் மற்றும் சிவ தந்தையின் கோவில்களை நீங்களே கட்ட ஆரம்பிக்கின்றீர்கள். பிறகு மற்ற தர்மத்தினர்கள் வருகின்றார்கள். துவாபர யுகத்துல அவர்களின் தர்மம் உருவாகின்றது. நீங்கள் உங்களுடைய வரலாறு புவியியலை கூட அறிகின்றீர்கள். மற்ற தர்மத்தினர் அனைவரையும் அறிகின்றீர்கள். 84 பிறவிகளின் ஏணிப்படியாகும். முதலில் நாம் சொர்க்கத்தில் வருகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் வெவ்வேறு பெயர் ரூபம் உடையவர்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக மாறி மாறி வந்தோம். வேற வேற வேஷம். நாடகத்துல இது அனைத்தும் உங்களுடைய நடிப்பும் கூட தான். முதல்ல இருந்தே நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. அதனால இப்ப நான் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. உங்க ரோல் நீங்க தான் நடிச்சாகணும். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். ட்ராமாலாம் மாற்ற முடியாதுங்க. கடவுளே கட்டுப்பட்டிருக்கிறாரு. அதனால இந்த மாதிரி நடிக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பிறவா நிலை வேண்டும், மோட்சம் என்னெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் மாற்ற முடியாதது. ட்ராமாவை கடவுளாலே மாற்ற முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ் பவர் வேணால் கொடுப்பாரு கடவுள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னையே இந்த வீட்டில் பிறக்க வச்ச, என்னையே இங்கேயோ, எனக்கே இந்த ரோல் கொடுத்துருக்க, என்னை வந்து முதலே பிக்க ஆக்க வேண்டியது தானே, இப்போ ஆக்கியிருக்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு விதி இருக்குன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். புரியுதுங்களா? அது என்னன்னு யோசிங்க, உங்களுக்கே புரியும். மற்றபடி வந்து ட்ராமாவில் என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், இதில் தான் உங்கள் ஆத்மாவுக்கு நன்மை இருக்குது. நீங்கள் எந்த வயசில் வந்தீங்கன்னு பார்க்காதீங்க, இந்த வயசுலையாவது கிடச்சிதேன்னு நினைங்க. அதனால எல்லாத்துலேயுமே ஒரு நன்மை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பிரம்மா பாபாவுக்கு 60 வயசில் கிடச்சது நாலேஜ். அதில் அவருக்கு அனுபவசாலி ஆயிட்டார்ல அந்த 60 வயசில். அப்போ பாபாவோட அருமை புரியுது இல்லை. இதுவே சின்ன வயசில் கிடச்சிருந்தா அந்த அருமை தெரிஞ்சிருக்காது. அந்த சோலுக்கு 60 வயசு, ஆனால் மம்மாவுக்கு ரொம்ப சின்ன வயசு. அது மாதிரி வயசு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. திருஞான சம்பந்தர் 4 வயசில் பாட்டு பாடினார். பூர்வ ஜென்மத்தோட கணக்கு. அதனால எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எப்போ நாலேஜ் கிடைக்குதோ அப்போவே அவரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். பற்றை இல்லாத வரை எப்படி பற்றணும், ஸ்ட்ராங்காக பற்றி கொள்ள வேண்டும். நம்மளுக்கு அவரை விட்டால் யாரும் இல்லை. சரிங்களா? அதனால் எந்த வயசில் கிடச்சிது அதை பார்க்காதீங்க. இப்போது கிடச்சிது, இது கூட கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சொல்கிறாங்களே, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி. அதனால் இப்போது பாபா கிடச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. இன்னும் வரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அப்போ நம்மளால் கிளாஸ் கூட கேட்க முடியாது, 7 days கோர்ஸ் கூட கேட்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் வரப்போகிறாங்களே, அதுக்கு நாம் எவ்வளோ பரவாயில்லன்னு நினைங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும். அது அப்படியே திரும்ப நடக்கின்றது. போன கல்பால் என்ன நடந்ததோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். அதை சொல்கிறாங்களே, ஹிஸ்ட்ரி மஸ்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளே தான் தெய்வதையாக இருந்தோம். சொல்கிறவர் யார்? அதனால இதை நம்புங்க. பிறகு 84 பிறவிகளை எடுத்து சூத்திரனாக ஆகியிருக்கிறோம். இதுவும் நிரந்தரம் இல்லை. வேஷம் மாறும், தேசம் மாறும், காலம் மாறும், ரோல் மாறும், ஜெண்டர் மாறும், பேர் மாறும், பேரண்ட்ஸ் மாறுவாங்க, ரிலேஷன்ஸ் மாறுவாங்க, எல்லாமே மாறக்கூடியது. இனிமேல் 84 வேஷத்தில் 84 பேர், 84 ரிலேஷனு, 84 பேரண்ட்ஸு, எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியிருப்போம். கடைசியில் இப்போது மூதாதையராக உட்காந்துட்ருக்குறோம். பிறகு நாமோ தெய்வதைகளாக மாறுகின்றோம். மூதாதையர்கள் கல்ப விருட்சத்தில் வேறு பகுதி, சங்கமயுகத்தில் தேவதைகள் தண்டு பகுதி. மனிதர்களோ ஆத்மா பரமாத்மா ஆகின்றது என கூறிவிட்டனர். உண்மையிலேயே
ஹம்சோ சோஹம் அப்படின்றதனுடைய அர்த்தம் ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சூத்ரனை கடவுள் பிராமணனா மாத்துறாரு. பிராமன் சத்தியுகத்துல தேவதை, திரேதாயுகத்துல அதே சோல், அதே ஆத்மா. திரேதாயுகத்துல வரும்போது க்ஷத்ரியா, தர்மம் மாறுது. துவாபரயுகத்துல வரும்பொழுது வைஷ்யா, ரஜோ குணம், குணங்களோட அடிப்படையில சொல்றாரு. அடுத்து கலியுகத்துல வரும்போது சூத்ரா, விகாரங்கள் வந்துடுது. இப்ப கடவுள் வந்துட்டாரு, சூத்ரர்களை பிராமணர்களா மாத்துறாரு. இப்ப ப்ராசஸிங் டைம். இதுக்கப்புறம் இன்றைய பிராமணர்கள், நாளைய தேவதைகள். இப்போ தேவ ஆத்மாக்கள் மட்டும்தான் 5 வருணங்களை கிராஸ் பண்றாங்க. இந்த வருண தர்மம் வந்து பாரத நாட்டை தவிர ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் கிடையாது. சரிங்களா? இதுக்கு அர்த்தம் முதல்ல தெரியாத பாரத்வாசிகளுக்கு. நீங்களாவது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா 4 பேருக்கு புரிய வைங்க. அவங்களோ ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா என கூறிவிட்டனர். இப்போ பாபா சொன்ன ஹம்சோ சோஹம், சூத்ராலேருந்து பிராமன், பிராமன்லேருந்து தேவ்தா, தேவ்தாலேருந்து க்ஷத்ரியா, க்ஷத்ரியாலேருந்து என்னது வைஷ்யா, வைஷ்யாலேருந்து திரும்பவும் சூத்ரா, சூத்ராலேருந்து பிராமன். இது ஒரு சைக்கிள். 5 வருணங்களை ஒவ்வொரு சோலும் கிராஸ் பண்ணுது. இது மட்டும் உள்ளே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாரத நாட்டில் இருக்கிற 90% பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது யாருக்கு இறங்குது, எப்போ இறங்குதுன்னு தெரில. கடவுள் தான் இறக்கணும். இப்போ நீங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? பாபா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிச்சுல. இப்போ நீங்கள் பாண்டவர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். கௌரவர்கள் பாண்டவர்கள் சகோதரர்கள் அல்லவா? இப்பொழுது சிவ தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் நீங்கள் கௌரவர்களிலிருந்து பாண்டவர்களாக மாறுகின்றீர்கள். சிவபாபா உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாக இருந்து சுகத்திற்கு அழைத்து செல்கின்றார். வீட்டை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. ஆத்மா பிரம்மத்தில் கலந்து போகும் என அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படியானால் அது வீடே கிடையாதுல்ல. வீட்டில் போய் ரெஸ்ட் தான் எடுப்போம். ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் வீட்டுக்கு போகணும். சொல்கிறாங்களே ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துட்டோங்க 84 வருஷத்தில் இந்த உலகம்னா என்ன, மனுஷங்களாம் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல. போதும், நம்ம கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டில். மற்றபடி வீட்டில் போய் நம்மனா செத்துருவா போகிறோம். அவங்க நினைக்கிறாங்களே அந்த ஆத்மா வந்து பரபிரம்மத்தில் கலந்துட போகுதுன்னு. நம்மனா கலக்க போகிறதுலாம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் மேலே போகிறோம். ஒருவேளை நம்ம கலந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியானால் அது வீடே கிடையாது. வீடுனா என்ன அர்த்தம்? நம்ம வசிக்கக்கூடிய இடம். அது நிராகார உலகம் என்று கூறப்படுகின்றது. நாம் நிராகாரமான ஆத்மா நிராகாரமான உலகத்தில் புள்ளியை போன்று வசிக்கின்றோம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். அங்கேயும் நிராகாரம் மரம் இருக்கு. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. விதை மற்றும் மரத்தை அறிய வேண்டும். தலைக்கீழமான கல்ப விருட்ச மரம் மேல இருக்கு. இதனுடைய பெயரே பல்வேறு தர்மங்களின் மரமாகும். மனித சிருஷ்டி ஆகும். இதனுடைய விதை வடிவமாக சிவ தந்தை இருக்கின்றார். அந்த ஆலமரம்லாம் எவ்வளோ பெருசா கிலோமீட்டர் கணக்கில் விழுதுகள் விட்டுட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் விதை எவ்வளோ பெருசு, தூசி மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மனித சிருஷ்டிங்கிற விதை சிவபாபா புள்ளியா இருக்கிறாரு. எவ்வளவு வகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தர்மத்தினரின் தோற்றமும் தனிப்பட்டதாக இருக்கின்றது. உருவத்தை பார்த்தே தர்மத்தை சொல்றாங்களே, அப்படி இருக்காங்க. ஃபேஸ்லாம் மாறுது. ஒவ்வொரு தர்மமும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. பிறகு இங்கு கூட ஒருவரின் முகம் இன்னொருவரை போன்று. அப்போ கூட ஒரே தர்மத்தில் இருக்கிறவங்களே ஒருத்தர் ஃபேஸ் மாதிரி இன்னொருத்தரோட ஃபேஸ் கிடையாது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. கல்ப விருட்சத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் ஆகும். இதை சிவ தந்தைதான் புரிய வைக்கின்றார். மனிதர்கள்
நடிகர்கள் ஆவார்கள். இங்கே நாம நடிக்கிறதாங்க வந்திருக்கிறோம். இது ஒரிஜினல் வீடு கிடையாது. இது ட்ராமா ஸ்டேஜ். ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு உடல் எனும் ஆடை வேஷம் புனைந்து உலகம் எனும் நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர்கள் நாம. வெளிச்சம் தரணும்ல. நம்ம இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜுக்கு வெளிச்சத்துக்கு பகலுக்காக சூரியன், நைட்டுக்கு சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்கார் பார்த்தீங்களா? இவ்வளோ அருமையான சிவாவா ட்ராமா ஸ்டேஜை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாரு. நைட்டுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சம் டிம் லைட்டாக இருக்கிற மாதிரி சந்திரனும் நட்சத்திரங்களும். பகலில் ஒர்க் பண்ணணும், அதுக்காக நல்ல பிரைட்டாக சூரியனை வச்சுருக்காரு. மற்றபடி சூரிய தேவதா, சந்திர தேவதா, நட்சத்திர தேவதாலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு ஜட தத்துவம், அவ்வளோதான். இது ஒளி தரும் விளக்கு. நீங்கள் அதை எப்படி பாருங்கள், தேவதையாக பார்க்க வேணாம். இந்த ட்ராமா ஸ்டேஜுக்கு அதெல்லாம் இயற்கையாக செட் பண்ணி வச்சுருக்காரு. ஃபோக்கஸ் லேம்ப்னு நினைங்க. ஆனால் அது கூட சேவை பண்ணுதில்ல. மனுஷங்க கொஞ்சம் சில சமயம் உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. என்னைக்காவது சூரியன் ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் அது கடமையை பர்ஃபெக்டாக செய்யுதுங்க. கரெக்டாக வந்துடும் சூரியன். விடிகாலை ஆகும்போது மேகங்கள் வேணால் மறைக்குமே தவிர சூரியன் அதனுடைய பணியிலேருந்து விட்டதே கிடையாது. ஆகையினால தான் தேவதை அப்படின்னு அதை சொல்கிறோம். சூரிய தேவதா அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே தேவதைகள் யாரும் சேவை பண்ண மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சத்திய திரேதாயத்தில் இருக்கிற தேவதைகள் என்ன சேவை பண்ணுறாங்க? பிராமணர்கள் தான் சேவை பண்ணுறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் தான் சேவை செய்கின்றீர்கள். தந்தை கீழ்ப்படைந்த வேலைக்காரனாக சிவாபா பாருங்க, தன்னையே இப்படி சொல்றாரு, வேலைக்காரனா வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. தந்தை கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கின்றார். ஏன்னா குழந்தைங்க துக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. அது மாதிரி தான் சிவாவும் நடந்துக்கிறாரு. அப்பாவிற்கு இரக்கம் வருகின்றது. சிவாபா புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் தேவதா பதவி அடைய வைப்பதற்காக வருகின்றேன். ஏறும் கலை, இறங்கும் கலை ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கின்றது. பழைய உலகம் மிக பதீதமாக இருக்கு. புது உலகம் மிகவும் தூய்மையான உலகமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலை அடைகின்றது. இந்த உடல் கூட மிகவும் அழுக்கான உடலாக மாறிவிடுகின்றது என ஆத்மா கூறுகின்றது. இந்த சத்தியுகத்தில் ஆத்மா மற்றும் சரீரம் மிக உயர்ந்ததாக இருக்கும். தலையை உருட்டி குழப்பத்தில் வருவது இல்லை. இப்பொழுது ஆத்மாவிற்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. நாம் 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பது நினைவில் வருகின்றது. இந்த ரகசியத்தை எல்லையற்ற சிவ தந்தை புரிய வைக்கின்றார். துக்கத்துல தந்தையை தான் அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரை வாருங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று. பாரதம் தான் அனைத்தையும் விட சுகம் நிறைந்த உலகமாக இருக்கின்றது. பாரதத்தை போன்று தூய்மையான கண்டம் வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் பையை, புத்தி எனும் பையை அழியாத ஞான ரத்தினங்களால் நிரப்புகின்றார். எப்பொழுதாவது இது போன்ற தந்தையை பார்த்திருக்கின்றீர்களா? குழந்தைகளே, நான் உங்களுக்காக வைகுண்டம் என்ற பரிசை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள், இப்பொழுது பதீதமான நரகவாசியாக ஆகிவிட்டீர்கள். யார் விகாரத்தில் ஈடுபடவில்லையோ அவர்களை தூய்மையானவர் என்று கூறப்படுகின்றது. சத்தியுகத்துல சம்பூர்ண நிர்விகாரியாக இருப்பார்கள். தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருப்பார்கள். இந்த சமயத்துல சம்பூர்ண விகாரியாக இருக்கின்றார்கள். நீங்களும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீர்கள் என சிவ தந்தை கூறுகின்றார்.
இப்பொழுது சம்பூர்ண விகாரியாக இருக்கின்றீர்கள். மீண்டும் சம்பூர்ண நிர்விகாரி தேவதா பதவியை அடைய வேண்டும். அதுக்கு ஒரே வழி சிவ நினைவு. சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மன் மனாபவ எனும் வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. மன் மனாபவ, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்படி சிவ தந்தையை தொடர்ச்சியாக பாபா நினைவிலேயே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பதீத்த நிலையிலிருந்து தூய்மையாக பாவனமாக ஆகிவிடுவீர்கள். நான் யார் சொல்றாங்க? சிவ தந்தை. நான் சர்வ சக்திமான் அல்லவா? அவன் நினைச்ச என்ன வேணாலும் சாதிப்பார். நீங்க அவரை நினைக்கணும். அவரு என்ன பண்ணுவாரு? ஆத்மாவை கிளீன் பண்ணி கொடுத்துருவார். நம்மளுக்கு அதானே வேணும். ஆத்மா மீண்டும் ஃப்ளாலஸ் டைமண்ட் ஆகணும்ல. அப்ப ஆத்மான புரிஞ்சு ஸ்ரீபாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை நினைவுங்கள். நினைவுதான் யோக அக்னி என்று கூறப்படுகின்றது. இந்த யோக அக்னியில உங்களுடைய பாவம் எரிந்து சாம்பலாக ஆகிவிடும். நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆன்மீக கல்வியின் பெருமிதத்தில் இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக, பாபாவிற்கு சமமாக நிரகங்காரியாக ஆக வேண்டும். பதவி போன்றவற்றின் அகங்காரம் இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய புத்தி என்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி ஆகி தேவதா பதவியை அடைய வேண்டும். ஒரு பொழுதும் வாடி போக கூடாது. வரதானம். ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மம் ஆகிய இரு விதத்திலும் தன்னை பிஸியாக வைக்கும் மாயாவை வென்ற மாயா ஜீத் வெற்றியாளர் ஆகுக. தன்னை ஒரு சேவாதாரி என்று புரிந்து தனது விருப்பத்தோடும் ஊக்கம் உற்சாகத்தோடும் சேவையில் பிஸியாக இருந்தால் மாயைக்கு வாய்ப்பு இருக்காது. சங்கல்பத்திலோ புத்தியிலோ அல்லது ஸ்தூலமான கர்மத்திலோ நீங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது மாயை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றது. சங்கல்பத்துல, புத்தியில அல்லது ஸ்தூல கர்மத்துல எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்ப வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றது. ஆனால் இரு விதத்திலும் மகிழ்ச்சியுடன் சேவையில் மூழ்கி இருந்தால் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக மாயை உங்களை எதிர்க்க துணியாது. எனவே தனக்கு தானே ஆசிரியராகி புத்தியை பிஸியாக வைப்பதற்கான தினசரி அட்டவணையை உருவாக்கினால் மாயையை வென்ற வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்றாரு, பாபா என்னுடன் துணையாக இருக்கின்றார் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் சொல்லுங்கள். அப்பொழுது மாயை அருகில் கூட வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.